ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டே சூப்பராக போகும் மாதிரி. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூகேயில் வந்து நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா உழைக்கலாம், அதெல்லாம் இன்னொரு விஷயம். ஆனால் அந்த உழைக்கிற காசை வந்து இங்கேயே வந்து செலவு பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து யூகேயில் நம்ம ஹவுஸ் ரெண்ட், உங்களுக்கு சாப்பாடு, மற்ற எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ செலவாகும், ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா ஒவ்வொருத்தரை பொறுத்து செலவு பண்ணுற விஷயம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இதுனா இவ்வளோ தான், இதுனா இவ்வளோதான்றதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியுமோ சொல்கிறேன். அண்ட் வீடியோ அதே மாதிரி லென்த்தாக இல்லாமல் ஷார்ட்டாக எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டு வாடகை அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வந்து 900 ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் கவுன்சில் டேக்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ப்ளஸ் தனியாக பில்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சிங்கிள் பெட்ரூம் மட்டும் எடுத்திங்கன்னா 900 வந்து ஹவுஸ் ரெண்ட் மட்டுமே வரும். ப்ளஸ் ஒரு கவுன்சில் டேக்ஸ் அது இதுன்னு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எப்படியும் 1100 ஆயிரும் சிங்கிள் பெட்ரூம். இப்போ நீங்கள் வந்து தனியாக எடுத்திங்கன்னா, ஸோ வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா வந்து வேணால் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் கவுன்சில் டேக்ஸ் டிடக்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கவுன்சில் டேக்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேரிங்கில் இருக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வீடு எடுத்து சிங்கிள் பெட்ரூமோ டபுள் பெட்ரூமோ எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இங்கே வந்து இருக்க ஃபேமிலிஸ் வந்து உங்களுக்கு வீடுக்கு அவங்க வீடு எடுத்துகிட்டு அதில் வந்து ரூம்ஸ் மட்டும் ரெண்ட்டுக்கு விடுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 அந்த ரேஞ்சில் வரும், 500. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து 500 to 600 இருக்கிற ரூம் டபுள் ரூம் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 250, நீங்கள் 250 அவர் 250. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ரூம் ரெண்ட் இங்கே சொல்ல போனால். இப்போ அடுத்த விஷயம் சாப்பாடு வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடோடு சேர்த்து ரெண்ட்டில் வந்து சாப்பாடோட சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா எப்படி வரும்னா உங்களுக்கு ஒரு 100 to 150 எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து சாப்பாடோடு சேர்த்துனா நீங்கள் தனியாக எடுத்திங்கன்னா இப்போ 500க்கு ஒரு ரூம் நீங்கள் தனியாக எடுக்கிறீங்க, 300க்கு ஒரு ரூம் தனியாக எடுக்கிறீங்கன்னா இப்போ சாப்பாடுன்னா 150 இல்லை ஒரு 100, மேக்ஸிமம் 150, அதுக்கு மேலே போகாது, வாங்குவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, காசு மிச்சமாகும். ஸோ அந்த இப்போ ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து வீடு எடுத்து, ஸோ 2-3 பேர் சேர்ந்து எடுத்திங்கன்னா 1200, 1300 வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா காசு மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், பண்ணலாம், பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் அதே தான், வந்தீங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பாடுக்கு இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சாப்பாட்டுக்கு வந்து 150 ஆகிற இடத்துல 2 பேர் நீங்கள் ஷேர் பண்ணால் கூட 75 தான் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து வீடும் அதே மாதிரி தான். இப்போ சாப்பாட்டுக்கு நீங்கள் 100 பவுண்ட்ஸ் ஆகுதுன்னா ஷேர் பண்ணிங்கன்னா 50 பவுண்ட்ஸ். ஸோ அது உங்களுக்கு லாபம் தானே 50 பவுண்ட்ஸ். அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தால் இங்கே 20 hours தான் வேலை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் 20 hours தான் வேலை பார்க்குறீங்கன்றப்ப மேக்ஸிமம் சம்பளம் வந்து 600 to 800 வரும். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் 500, 600 வீட்டுக்கு கொடுத்துட்டு ஸோ வேஸ்ட்டு தானே. 20 hours லீகலாக வேலை பார்த்தா அது இல்லாமல் 20 hours மேலேயும் வேலை பார்க்கலாம். அது வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி அதில் போடுறப்ப நான் சொல்கிறேன் என்னென்ன பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம், பார்ட் டைம் ஜாப் இல்லை ஃபுல் டைம் ஜாப் என்னென்ன பார்க்கலாம் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பஸ் ஃபேர்ஸ் பார்ப்போம். ஏன்னா ட்ராவல் தான் இங்கே வந்து உங்களுக்கு பாதி காசு எப்படி போகுதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்லேருந்து 10 பவுன் 12 பவுன் நான் எங்கடா போனேன்னு பார்த்தா சென்ட்ரல் லண்டன் போயிருப்பீங்க. ஸோ சென்ட்ரல் லண்டன் போகிறதுனா இங்கே கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா
ட்ராவல் வந்து சென்ட்ரல் லண்டனுக்கு போகிறது அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன மாதிரி க்ராய்டன்லேருந்து போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி 12 பவுண்ட்ஸ் எடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் பஸ் ஃபேர் சொல்கிறேன். பஸ் ஃபேர் வந்து ஒரு டேப்புக்கு ஒரு ஒய்ஸ்டர் கார்டில் ஒரு டேப் பண்ணிங்கன்னா £1.55. ஸோ அந்த £1.55 வந்து நீங்கள் 1 ஹவருக்கு வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, நீங்கள் அடுத்த பஸ் ஏறுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அடுத்த 155 எடுக்கும். ஸோ இப்படி வந்து டோட்டலாக ஒரு நாளைக்கு £4.65 வருது. இப்போ நீங்கள் நார்மல் அடல்ட் ஸ்டூடெண்ட் ரயில் கார்டெலாம் யூஸ் பண்ணாமல் ஒய்ஸ்டர் கார்டெலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா £4.65 வருது. ஸோ இப்போ நீங்கள் அதே ட்ராமில் போகணும் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் £5.20 ட்ராம் மட்டும் ஒரு நாளைக்கு. இது வந்து 1 டே இது மட்டும் நான் சொல்கிறேன். 1 டேக்கு மட்டும் இவ்வளோ வருது. நீங்கள் மொத்தமாக பஸ்ஸு அண்ட் ட்ராம் சேர்த்து ட்ராவல் பண்ணிங்கன்னா. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பாஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ 7 டேஸ்க்கு வந்து பஸ் அண்ட் ட்ராம் பாஸ் போட்டிங்கன்னா 2190 வருது. பஸ் அண்ட் ட்ராம் பாஸ் 2190 போட்டுக்கிட்டிங்கன்னா அது பஸ்ஸுக்கும் ஓகே. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நிறையா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, வேலை பார்க்குறதுக்கு பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ் அண்ட் ட்ராம் பாஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மலாக டேப் பண்ணுறத விட அந்த பாஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக போகும். ஏன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டர் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னுமே கம்மியாக வருது. ஸோ ஸ்டூடெண்ட் ஒய்ஸ்டர் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 18+ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு £15.30 தான் ஒரு £15.30 தான் உங்களுக்கு வந்து ஒரு 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 அது எப்படி 7 டேஸ்க்கு £15.30 தான் வருது. ரெஃபரன்ஸுக்கு வந்து நான் இதான் பார்க்குறேன். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இது 2 மட்டும்தான் வந்து இங்கே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா ஓகே, இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ சேலரி வருது அப்படின்னா 800 to 600 தான் 20 hours பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணலாம் மணி. அது இல்லாமல் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன்னா அதுவும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் இங்கே வந்து இதனால தான் வந்து அவன் வந்து 20 hours உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பான். ஏன்னா நீங்கள் பேசிக் பே வாங்கினாலுமே உங்களுக்கு 800 வராது. பேசிக் பே வாங்கினா அதை விட கம்மியாக தான் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து வின்டரில் வரீங்கன்னா நல்லா ஒழுங்காக கரெக்டாக சாப்பிட்ணும். அதே மாதிரி ஒழுங்காக இப்போ எனக்கு இப்போ தான் ஊர்லேருந்து வந்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு குளிர் தெரியாது ஃபஸ்ட்டு. அந்த டைமில் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, ஜாக்கெட் எல்லாமே ஒழுங்காக வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இப்போ 2 வருஷம் கோர்ஸ்லாம் வரீங்கன்னா அடுத்த வருஷம்லாம் வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு யூகேவோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் பற்றி ரஃபான ஒரு ஐடியா வந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.